Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எங்க இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி டுடே மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் ஓப்பன் ஆன மார்க்கெட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் மூவ் இருக்குது. ஸோ நிஃப்டி 153 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல இருக்குது. 20214 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சென்செக்ஸ் 528 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் 82715 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி 57214 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. 458 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். இது போக பேங்க் நிஃப்டியில் இண்டஸ்இண்ட் பேங்க் தான் இன்னைக்கு டாப் பெர்ஃபார்மன்ஸாக இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க் 1% மேலே பாசிட்டிவ்ல இருக்கிறாங்க. 852ல ட்ரேட் ஆகுது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து 1.5% பாசிட்டிவ்ல இருக்கு. இப்போ வந்து 1% பாசிட்டிவ்ல இருக்காங்க. 2028 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பேங்க் ஆஃப் பரோடா 241 ட்ரேட் ஆகுது. அதுவும் 1% கிட்ட பாசிட்டிவ்ல இருக்கு. ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், கோட்டாக் மஹிந்திரா பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஃபெடரல் பேங்க் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1% கீழே பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்கிறாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இதுவும் பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. பஞ்சாப் நேஷனல் பேங்கும் கனரா பேங்க் வந்து இன்னைக்கு விழுந்திருக்கு. பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஃபிளாட் நெகட்டிவ்ல இருக்கு. கனரா பேங்க் வந்து ஒரு 1.5% நெகட்டிவ்ல இருக்குது. ஸோ இது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்டேட். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மா ஆக்சுவலி இன்னைக்கு 1043 போனது, 1043 ரூபா போனது. இப்போ 1019 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாட்கோ ஃபார்மா வந்து சவுத் ஆப்பிரிக்கன் பேஸ் கம்பெனியாக இருக்கிற ஹேட்காக் இன்கிராம் ஹோல்டிங்ஸ் அப்படிங்கிற கம்பெனியில் ஸ்டேக் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேக் அக்யூசிஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்திருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜோஹன்ஸ்பர்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அந்த அட்காக் ஹோல்டிங்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அட்காக் இன்கிராம் ஹோல்டிங்ஸ் இந்த கம்பெனி. ஸோ இவங்க வந்து ஓடிசி மெடிசன் ஜெனரிக்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுறாங்க இந்த கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியில் தான் நாட்கோ ஃபார்மா இப்போ ஸ்டேக் வாங்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. ஸோ இந்த அக்யூசிஷன் கன்ஃபார்ம் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த அக்யூசிஷனால தான் இந்த அட்காக் இன்கிராம் வந்து 10% ஹையராட்டு ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 10 பி இருக்குது. இந்த ஸ்டாக்கோட பி வந்து 10 இருக்குது. மார்க்கெட் கேப்லேஷன் 4500 கோடி இருக்குது. இவங்க சவுத் ஆப்பிரிக்காவில் 3 பிளான்ட் வச்சிருக்காங்க. இந்தியாவில் 2 பிளான்ட் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் வெஞ்சூர் பேசிஸில் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நாட்கோ ஃபார்மாவுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக பார்க்கப்படுது. ஒன்ஸ் இந்த அக்யூசிஷன் கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா இவங்களோட ஜெனரிக் ப்ளஸ் வந்து O2C மெடிசனில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளே பண்ணுவாங்க நாட்கோ ஃபார்மா. ஸோ அதனால இன்னைக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஜிஎன்ஜி எலக்ட்ரானிக்ஸ் ஐபிஓ இது யாரெல்லாம் அப்ளை பண்ணீங்கன்னு தெரில. நான் இன்னும் அப்ளை பண்ணல. எனக்கு கொஞ்சம் ஃபண்டு டைட் ஆகிடுச்சு. நாளைக்கு தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் அமௌண்ட்டு குறவாக இருக்குது. ஏன்னா போன ஐபிஓ அப்ளை பண்ணது அந்த ஐபிஓலேருந்து அமௌண்ட் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட்டு குறவாக இருக்குது. ஸோ அது கிடச்சாதான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போட முடியும். ஸோ இப்போ வந்து ஜிஎன்ஜி எலக்ட்ரானிக்ஸ் ஐபிஓ வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு டே 1 ஓப்பன் ஆச்சு. 1 மணிக்கூரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி சப்ஸ்கிரைப் ஆகிடுச்சு இந்த ஐபிஓ. எனக்கு இப்போ என்ன ஒரு டவுட்னா இனி இதை அப்ளை பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு டவுட்டில் நான் இருக்கிறேன். ஏன்னா இனி நம்ம அப்ளை பண்ணால் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களா இல்லை நமக்கு அலாட் ஆகுமா அப்படின்ற ஒரு ஃபீலிங்கில் இருக்கிறேன். ஸோ மேபி நான் அப்ளை பண்ண தான் பார்க்குறேன். 44% கிட்ட லிஸ்டிங்னு கிடைக்க சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து என்னோட ஒப்பீனியன் நான் அப்ளை பண்ண தான் இருக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் நீங்கள் அப்ளை பண்ண போகிறதாட்டும் சொல்லியிருந்தீங்க. மேபி ஒரு 340 கிட்டலாம் லிஸ்ட் ஆக சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. லிஸ்டிங்கின் மட்டும் தான் நான் வந்து ஐபிஓ அப்ளை பண்ணுவேன். ஸோ நாளைக்கு பண்ணலான் இருக்கிறேன். பட் டே 1ல் பார்த்தீங்கன்னா வித்தின் எ ஹவர் 1 மணிக்கூரில் ஃபுல்லி சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு இந்த ஐபிஓ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கை கோல்டோட ரிசல்ட்ஸ் வந்துருக்குது. ஆக்சுவலி இன்னைக்கு ரிசல்ட்ஸ் அன்னைக்கு பார்த்து ஸ்டாக் வந்து 5% பொத்துன்னு விழுந்திருக்கு. ரீசன் பார்க்கும்போது இதில் ஒரு 24 கோடி ஒர்த் ஆஃப் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டீலில் கைமாறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் பையர்ஸ் யார் செல்லர்ஸ் யாருன்னு தெரில. அது ஈவினிங் தான் தெரிய வரும். அது இல்லாமல் இவங்களோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா அந்த குவார்ட்டரில் 56% இன்க்ரீஸாக இருக்குது. ஸோ ரெவன்யூ மட்டும் 56% 1131 கோடி பண்ணியிருக்கிறாங்க. ப்ராஃபிட் வந்து 105% இன்க்ரீஸாக இருக்குது. 43 கோடி பண்ணியிருக்கிறாங்க. சேல்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி 56% மேலே இன்க்ரீஸாக இருக்குது. இவ்வளோ நல்ல ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ண வரைக்கும் ஸ்டாக் இன்னைக்கு 5% விழுந்திருக்குது. ஸோ இங்கே ரீசென்ட்லி தான் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் லாஸ்ட் இயர் நினைக்கிறேன் போனஸ்லாம் இஷ்யூ பண்ணாங்க இந்த ஸ்டாக்கு, இந்த ஸ்கை கோல்டு. பட் நான் பெருசாக இதில் ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. இந்த ஸ்டாக் வந்து 2022 அதாவது 2022 143% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 23 365% ரிட்டர்ன்ஸ், 24 285% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் போகுது. 34 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. 324 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது ஸ்கை கோல்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ரிசல்ட்ஸ் நல்லா வந்தாலும் ஆனால் மார்க்கெட்டில் அதை அக்செப்ட் பண்ணலை. எபிட்டாவும் பார்த்தீங்கன்னா டபுளாக இருக்குது. அட் த சேம் டைம் எபிட்டா மார்ஜினும் இன்க்ரீஸாக இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கை போட்டுனாங்க 5% அடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆசஸ் கிராமின். ஆக்சுவலி இவங்களோட Q1 ரிசல்ட்ஸ் வந்திருக்குது. நெட் ப்ராஃபிட் 85% இன்க்ரீஸ், 85% விழுந்திருக்கு. 60.2 crores பண்ணியிருக்காங்க. 60 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது இயர் ஆனர் பேசிஸில் பார்த்தீங்கன்னா 84% விழுந்திருக்கு. பட் முந்தின குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு நல்ல ரிசல்ட்ஸாக தான் நான் பார்க்குறேன். ரெவன்யூ வந்து 3.2% விழுந்திருக்கு. 1464 கோடி. ப்ரீ ப்ரொவிஷன் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 653 கோடியாக இருக்குது. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 58.8% சீக்வன்ஷியல் பேசிஸில் இன்க்ரீஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸு
அது வந்து 4.70% இருக்குது. PAR 90+ அது வந்து 3.29% இருக்குன்னு சொல்கிறாங்க. லிக்விடிட்டி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 2025 கோடி கேஷ் வந்து லிக்விடிட்டி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஈக்குவலன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஷ் வந்து அவங்களோட டோட்டல் அசெட்டில் 7.3% இருக்குது. கேபிட்டல் அடிக்யூஷன் ரேஷியோ 25.5% இருக்குது. டிஸ்பர்ஸ்மெண்ட் 21.9% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அட் த சேம் டைம் நியூ பாரோஸ் இந்த குவார்ட்டரில் 43% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்களோட நியூ டு கிரெடிட்டில் பிரான்ச் நெட்வொர்க் வந்து 7% எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. 2114 பிரான்ச்சஸ் வச்சிருக்காங்க. எம்ப்ளாயி பேஸ் வந்து 8.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 26,055 கோடியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. போர்ட்ஃபோலியோ அட்ரிஸ்க்கு வந்து 0+ டிக்ரீஸில் போயிருக்குது. ஆக்சுவலி முந்தின குவார்ட்டரில் Q4 ஃபினான்ஷியல் 25ல் 6.9% இருந்துச்சு. இப்போ 5.9% இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. கலெக்ஷன் எஃபிஷியன்சி அதாவது அரியர்ஸ் எல்லாமே சேர்த்து 94.1% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரீட்டைல் ஃபினான்ஸ் போர்ட்ஃபோலியோ வந்து 134.1% குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இயர் ஆனர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது கிரெடிட் ஆசஸ் கிராமின் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். ஸ்டாக் வந்து 1330 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 4% பார்த்தீங்கன்னா அப்பர் சர்க்கியூட். ஆனால் 1253 ரூபா போனாங்க. 1374 ரூபா ஹை போச்சு. இப்போ வந்து ஒரு 3% மேலே பாசிட்டிவ்ல தான் இருக்குது கிரெடிட் ஆசஸ் கிராமின். பட் ரிசல்ட்ஸ் வீக்காக தான் இருக்குது. பட் முந்தின குவார்டரை கம்பேர் பண்ணும்போது ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அந்த பேசிஸில் மேலே போயிருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி. இது இன்னைக்கு மார்க்கெட்டில் விழுந்துருந்துச்சு. 308 ரூபாயில் ஓப்பன் ஆனது. 295 ரூபா போனாங்க. கடைசியில் இப்போ 301 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த பங்கு வந்து ரைட்ஸ் இஷ்யூ வந்ததுக்கு அப்புறம் விழுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. 230 ரூபா ரைட்ஸ் இஷ்யூ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஷேர் ப்ரைஸு. அட் த சேம் டைம் ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 24 நாளைக்கு வருது. ஸோ இதில் வந்து ரைட்ஸ் இஷ்யூ உங்களுக்கு அது மேலில் வரும். நீங்கள் அது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா அது நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள். எக்ஸிஸ்டிங் வீடியோஸ் நிறைய இருக்குது. இனி நான் அது தனியாக வீடியோ மேக் பண்ணி போடுறது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால நீங்கள் வந்து எக்ஸிஸ்டிங் வீடியோஸ் நிறைய இருக்குது எப்படி ரைட்ஸ் இஷ்யூ அப்ளை பண்ணுறது. ஐ திங்க் 41 ஷேருக்கு 10 ரைட் ஷேர், அதாவது 41 ஷேர் உங்கள்கிட்ட இருந்தால் 10 ரைட் ஷேர் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைனா அந்த ரைட் ஷேர் நீங்கள் அப்ளை பண்ணுறா கூட அந்த ரைட்ஸை வேறு யாருக்காவது கொடுக்கலாம். ஸோ நிறைய எக்ஸிஸ்டிங் வீடியோஸ் இருக்குது. ஸோ அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க க்ளீனாட்டு. ஸோ நிறைய பேர் ரைட்ஸ் இஷ்யூ எப்படி அப்ளை பண்ணது கேட்டிங்க, அதனால சொல்கிறேன். அட் த சேம் டைம் ரைட்ஸ் இஷ்யூக்கு அப்புறம் அந்த ஷேர் ப்ரைஸ் விழுமானா சான்சஸ் மேபி இருக்குது, விழாமையும் இருக்கலாம். அது வந்து அப்போல மார்க்கெட் சிச்சுவேஷனை பொறுத்து தான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசோக் லேண்ட். ஆக்சுவலி இந்த LNG பேஸ்ட் ட்ரக்கு, நெக்ஸ்ட் வந்து CNG பேஸ்ட் ட்ரக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இனி ஃபியூச்சரில் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா க்ளீன் எனர்ஜியை ஃபோக்கஸ் பண்ணி. அட் த சேம் டைம் இந்த லிக்விட்ஃபைட் நேச்சுரல் கேஸ் ட்ரக்ஸ் வந்து இப்போ கரண்டாட்டு நம்மக்கிட்ட 700 ட்ரக்ஸ் இருக்குது. டாடா மோட்டர்ஸும் இதில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ கரண்டாட்டு 700 ட்ரக்ஸ் இருக்குது. அது 2040 5 லட்சம் ட்ரக்ஸ் ஆட்டு மாறும். அதனால அசோக் லேண்ட் வந்து சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ்ட்டை பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க ரீட்டைல் அவுட்லெட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஏன்னா அவுட்லெட்ஸ் இப்போ வந்து கேஸ் பேஸ்டு ட்ரக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. எப்படி நம்ம ஒரு பைக் எடுத்துகிட்டு வெளியே போனால் பெட்ரோல் போடணுமோ அது மாதிரி இந்த ட்ரக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா LNG ஃபியூல் வந்து நிரப்புறதுக்கு அவுட்லெட்ஸ் வேணும். ஸோ அதனால இவங்க வந்து இந்த சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் கூட பேச்சுவார்த்தையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து அசோக் லேண்ட் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வில்மர் வந்து 20% ஆஃப் ஸ்டேக் வந்து AW அக்ரி பிஸ்னஸில் அக்யூசிஷன் பண்ணுறாங்க. முன்னாடி அதானி வில்மர்னு இருந்தது, இப்போ AW அக்ரி பிஸ்னஸ்ன்னு இருக்குது. ஸோ 7150 கோடிக்கு 20% ஸ்டேக் அக்யூசிஷன் பண்ணுறாங்க. இதுக்கு கைட்டன் அண்ட் கோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில கம்பெனிஸ் எல்லாமே அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க. கைட்டன் அண்ட் கோ, CAM இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து வில்மர் வந்து அவங்களோட சப்சிடரி கம்பெனியான லென்ஸ் பிரைவேட் லிமிடெட் அது மூலமாட்டு இந்த AW அக்ரி பிஸ்னஸில் 7150 கோடிக்கு அக்யூசிஷன் பண்ணுறாங்க. யுனைடெட் பிரிவரிஸ் வந்து Q1 ரிசல்ட்ஸ் வந்திருக்குது. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா எஸ்டிமேஷன் பண்ணதை விட கம்மியாக வந்திருக்குது. ஆக்சுவலி ப்ராஃபிட் 6.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 184 கோடி. ரெவன்யூ 15.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 2863 கோடி. எபிட்டா வந்து 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 311.17 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் பார்த்தீங்கன்னா 10.8% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வால்யூம்ஸ் வந்து 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ரீமியம் போர்ட்ஃபோலியோ ஒரு 46% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் சேல்ஸ் 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலில் வந்து ரிசல்ட்ஸ் வரலான்னு சொல்கிறாங்க. எஸ்டிமேஷன் பண்ண அளவில் கிராஸ் ப்ராஃபிட் 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் 50 பேசிஸ் பாயிண்ட் விழுந்திருக்குது. எபிட் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட் மார்ஜின் 9% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி ப்ரீமியம் போர்ட்ஃபோலியோ 46% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அட் த சேம் டைம் இவங்க ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா கிங்ஃபிஷர், அல்ட்ரா, ஆம்ஸ்டல் கிராண்டி, ஹினிக்கியம், சில்வர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஒரு 136 கோடி ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. இது இயர் ஆனர் பேசிஸில் ஒரு 40 கோடி அவங்க இது வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணதில் அதிகமாக தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் பிவரீஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ONGCயோட போர்டு பார்த்தீங்கன்னா 5082 கோடி அளவுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க மொசாம்பிக் LNG ப்ராஜெக்ட்டுக்கு. இதோட அவங்களோட சப்சிடரி ONGC விதேஷ் அது மூலம் மட்டும்தான்
ப்ராஜெக்டை பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஓஎன்ஜிசி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது ஓஎன்ஜிசி கொடுத்த அப்டேட்டு. ஹியூண்டாய் மோட்டார்ஸுக்கு ஒரு அப்டேட் வந்திருக்குது. ஆக்சுவலி உங்களுக்கு டேக்ஸ் அத்தாரிட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 517 கோடி டேக்ஸ் டிமாண்ட் நோட்டீஸ் வந்திருக்கு. ஜிஎஸ்டி பேமெண்ட் பெண்டிங் இருக்கிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காம்பன்சேஷன் செஸ், நெக்ஸ்ட் வந்து ஜிஎஸ்டி அவங்களோட எஸ்சிவி மாடல் பேஸ் பண்ணி வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஹியூண்டாய் மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட். அதானி குழுமம் பார்த்தீங்கன்னா காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட அனுமதியை வேண்டி இருக்கிறாங்க. எதுக்குன்னா ஜெயபிரகாஷ் அசோசியேட்ஸ் அக்யூசியேஷன் பண்ணுறதுக்கு காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பர்மிஷனுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது அதானி குழுமம் கொடுத்த அப்டேட். பிர்லா ஓப்பர்ஸ் கொடுத்த அப்டேட்டு, இன்னும் 6 மாசத்துல ரெவன்யூ வைஸ் வந்து நாங்கள் 3rd லார்ஜஸ்ட் பிளேயராட்டு வந்துடுவோம். பேன் இந்தியா ஆப்ரேஷனை எக்ஸ்பான்ஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் 3 இயர்ஸில் ரெவன்யூ மட்டும் 10,000 கோடி இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க பிர்லா ஓப்பர்ஸ். ஸோ ஆக்சுவலி இவங்களோட ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா டோட்டல் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி 1332 மில்லியன் லிட்டர்ஸ் பெர் ஆனம் வந்து நாங்கள் அட்டைன் பண்ணோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இண்டஸ்ட்ரி கெப்பாசிட்டி 24%. 6ல் 5 பார்த்தீங்கன்னா க்ரீன்ஃபீல்ட் பிளான்ட் தான் வச்சிருக்காங்க. டோட்டல் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி 1096 மில்லியன் லிட்டர்ஸ் பெர் ஆனமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பிர்லா ஓப்பர்ஸ் கொடுத்த அப்டேட். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு மட்டுமே 2288 கோடி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க பெயிண்ட் பிஸ்னஸுக்கு. அமர்ராஜா பேட்டரிஸ் வந்து அவங்களோட லித்தியம் செல் அந்த பைலட் பிளான்ட்டை வந்து ஃபினான்ஷியல் 25 to 26 இந்த காலகட்டத்தில் வந்து அதை ஓப்பன் பண்ணிடுவோன்னு சொல்லியிருக்காங்க அமர்ராஜா பேட்டரிஸ். ஸோ இது அமர்ராஜா பேட்டரிஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேபினெட் வந்து ஆக்சுவலி இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நம்ம யூகே கூட போட்டிருந்தோம், அதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து லண்டனில் வந்து ஜூலை 24 பார்த்தீங்கன்னா சைன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கேபினெட் கமிட்டி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இதனால இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸில் எதுக்கெல்லாம் பயனடைய சான்சஸ் இருக்குன்னா ஃபுட்வேர், மிஷினரி, அப்பரல்ஸ் இதெல்லாமே கீ செக்டராக இருக்குது. இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் பயனடைய இருக்குது. அடுத்தது ஜப்பான் கூடயும் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து ஒரு டீல் சைன் பண்ணியிருக்காரு. டேரிஃப் வந்து 15% வச்சு சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா $550 பில்லியன் வந்து ஜப்பான் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண $550 பில்லியன் அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஜப்பான் வந்து யூஎஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க. அது இல்லாமல் ட்ரம்ப் வந்து பிலிப்பைன்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ட்ரேட் டீல் போட்டிருக்காரு 19% டேரிஃபு. ஆனால் அமெரிக்கன் குட்ஸ் வந்து பிலிப்பைன்ஸுக்கு போனால் அதுக்கு 0 டேரிஃப் அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதானி குழுமத்தில் எஃப்ஐஎஸ் வந்து ஸ்டேக்கை குறைச்சிருக்காங்க. அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸில் 1.73% குறைச்சிருக்காங்க. அம்புஜார் சிமெண்ட்ஸில் 1.16% குறைச்சிருக்காங்க. அதானி கிரீனில் 0.87, அதானி என்டர்பிரைசஸில் 0.17, அதானி டோட்டல் கேஸில் 0.21%, ஏசிசியில் 0.17, அதானி பவரில் 0.09, அதானி போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் 0.09% ஸ்டேக் வந்து குறைச்சிருக்கிறான். அதானி பவர்லையும் அதானி போர்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது ஆட் பண்ணியிருக்காங்க 0.09%, இதுலேயும் 0.09%. அதானி பவரில் 200 கோடிக்கு வாங்கியிருக்காங்க, அதானி போர்ட்ஸில் 283 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. பட் அவங்க டோட்டலாட்டு வெளியெடுத்தது 4639 கோடிக்கு வெளியெடுத்திருக்காங்க. இது அதானி குழுமத்தை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிண்டா கார்பரேஷன் வந்து குவால்காமோட பார்ட்னர்ஷிப்பில் வச்சிருக்காங்க. இந்த கேபின் டெக்னாலஜி, ஸ்மார்ட் கார் கேபின் டெக்னாலஜியை டெவலப் பண்ணுறதுக்கு வேண்டி காக்பிட் சொல்யூஷன் பேசிஸில் இந்தியன் ஆட்டோமோட்டிவ் மார்க்கெட்டில். ஸோ இது வந்து மிண்டா கார்பரேஷன் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் மார்க்கெட்டில் இந்த ஓலா எலக்ட்ரிக் இன்னைக்கு 5% அப்பு, அட் த சேம் டைம் வந்து எம்ஆர்பியிலும் 7% அப்பாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் மொக்கையாக போஸ்ட் பண்ண ஸ்டாக்லாம் 7%, 5% மேலே போகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்களோட பல மடங்கு ப்ராஃபிட் பண்ணுற ஐடிசி இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே இன்னும் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன நடந்தா என்ன அப்படிங்கிற கவலையில் இருக்கிற மாதிரி ஐடிசிலாம் இருக்குது. ஆனால் மொக்க ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ண எம்ஆர்பிஎல், ஓலா எலக்ட்ரிக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே போகுது. ஐ திங்க் இதெல்லாம் வால்யூம் பேசிஸில் தான் மேலே போயிருக்குது. மகாநகர் கேஸோட ரிசல்ட்ஸ் ஆக்சுவலி குவார்டர் பேசிஸில் ப்ராஃபிட் 28.6% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 324 கோடி பண்ணியிருக்கிறாங்க. ரெவன்யூ வந்து 1980 கோடி 6% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அது போக எபிட்டா இந்த குவார்ட்டரில் 28.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 485 கோடி. எபிட்டா மார்ஜின் 24.6% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து அன்னைக்கு வந்து ஒரு 3% பாசிட்டிவ் போச்சு. பட் இன்னைக்கு வந்து ஒரு ஃபிளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. 1483 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மகாநகர் கேஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசிஎஸில் ஒரு இஷ்யூ வந்துருக்குது. ஒரு 600 எம்ப்ளாயிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஹையர் பண்ணுறதுல வந்து லேட்டரல் ஹையர்ஸில் வந்து டிலே ஆனதுனால, ஆன்போர்ட் பண்ணுறதுல டிலே ஆனதுனால அந்த நைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, விச் மீன்ஸ் நேசன்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எம்ப்ளாயிஸ் செனட். இவங்க வந்து யூனியன் லேபர் மினிஸ்டர் மன்சுக் மாண்டல்வியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வேண்டி ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து டிசிஎஸில் வந்து ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. பட் ஆக்சுவலி இது வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ்க்கும் இந்த மாதிரி தான் ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு. இப்போ டிசிஎஸ்க்கும் அப்டேட் வந்துருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டாடா மோட்டார்ஸ் தான் நல்ல மார்க்கெட்டில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது. 689 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, 2.5% பாசிட்டிவ்ல இருக்குது. இன்றைக்கி 693 வரைக்கும் போனாங்க டாடா மோட்டார்ஸ். ஆக்சுவலி நிஃப்டி 50ல் ஸ்ரீராம் ஃபைனான்ஸும் டாடா மோட்டார்ஸ் தான் டாப் கெய்னர்ஸாக இருக்கிறாங்க.
நிறைய பேர் என்ன ப்ரோ இது கீழே விழுது அப்படின்லாம் சொல்கிறீங்க. ஆக்சுவலி யுஎஸும் ஜப்பானும் பார்த்தீங்கன்னா ட்ரேட் டீல் போட்டது இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது டாடா மோட்டார்ஸுக்கு. ஸோ அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸு, மாருதி சுசுகி இந்த மாதிரி பங்குகள் எல்லாமே ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இது வந்து இந்த ட்ரேட் டீல் யுஎஸும் ஜப்பானும் போட்ட ட்ரேட் டீல் வந்து இவங்களுக்கு, அதாவது டாடா மோட்டார்ஸ், மாருதி சுசுகி, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா இவங்களுக்குலாம் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. அட் த சேம் டைம் பஜாஜ் ஆட்டோ, டிவிஎஸ் மோட்டார், ஹீரோ மோட்டார் கப் இவங்களுக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட். ஏன்னா கார் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, அதனால பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிற பேசிஸில் இந்த பங்குகள் எல்லாமே மேலே போயிருக்கு. டாடா மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டைமில் ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணுறாங்க, அது வந்து ஒரு லாங் டேர்மில் கிளியர் ஆகும். ஸோ நிறைய பேர் இந்த குரூப்லலாம் கேட்குறீங்க, ஏன் ப்ரோ வந்து டாடா மோட்டார்ஸும் அடுத்து ஏதோ ஒரு ஸ்டாக் கேட்டிங்களா, நாட்கோ ஃபார்மான்னு நினைக்கிறேன், ஏதோ இந்த 2 ஸ்டாக்னால என் போர்ட்ஃபோலியோ ஒரு நாளுமே க்ரீன் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அது ஒரு ஷார்ட் டைம் ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணுறாங்க, பட் ஒரு லாங் டேர்மில் அது கிளியர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.